அம்மா பேசுகிறேம்மா. ரசகுல்லா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். 1 லிட்ரு பால் நல்லா காய்ச்சிடுங்கம்மா. அதில் லெமன் ஊற்றி பால் நல்லா திரிய வச்சுடுங்கடாம்மா. நல்லா திரிஞ்ச பிறகு மெலிஸ் துணி எடுத்துக்கங்கடாம்மா. காட்டன் துணி நல்லா வடிகட்டிடுங்கம்மா. வடிகட்டுறதுக்கு முன்ன நல்லா தண்ணி கொஞ்சம் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா சுத்தமாக அது நல்லா கலக்கிட்டு அந்த இதெல்லாம் போயிடுமா. லெமன் ஊற்றுனதெல்லாம் நல்லா போட்டு நல்லா மிக்சியில் ஜாரில் ஒரே ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துங்கடாம்மா. குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி வச்சுருங்கடா. அதுக்கப்புறம் பாகு செய்கிறதுக்குமா ஒரு 200 கிராம் சர்க்கரை எடுத்து 1 டம்ளர் சர்க்கரையே தண்ணி 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கம்பி பதம் வந்தால் போதுமா. அது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் போட்டுங்கம்மா. இந்த குட்டி குட்டியாக பவுல் உருட்டி வச்சுருக்குறோம்ல, இதையே அதை கூட போட்டு நல்லா கொதிக்க வைங்கம்மா. அது மாதிரி போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கடா. ரொம்ப ரொம்ப குழந்தைங்களுக்கு பிடிக்கும்டாம்மா. அப்புறமா அதுக்காக கலர் வரணும்னு நினச்சி கலர் போடுறவங்களாம் இருக்கிறாங்களம்மா. அந்த கலர் போடுறதுக்கு பற்றிக்கு வீட்டில் இருக்கிற பீட்ரூட்டை வச்சு அந்த சாறு ஊற்றி அது மாதிரி பிசைந்து கொடுத்துருக்கோம்மா. எங்கள் பேரனுக்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்டா. அதனால் கேரட் இருந்தால் கூட கேரட்டு சாறு கூட ஊற்றி செய்யலாம். அது மாதிரி ஒரு விதமாக செஞ்சுருக்கிறோம்மா. குழந்தைங்களுக்கு பிடிக்குன்றதுனால அதனால் குழந்தைக்கு அந்த மாதிரி ஷேப்பில் உருட்டி வச்சுருக்கேன்டா. இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கடா. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்டாம்மா. குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். ரொம்ப ரொம்ப சாப்பிட்டா சூப்பராக நல்லா இருக்குதுடாம்மா. இதை மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கடா. குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எந்த மாடல் வேணுனாலும் பண்ணிக்கலாம். அந்த வீட்டில் குங்குமப்பூ இருந்தால் குங்குமப்பூ கூட போட்டுக்கலாம். அந்த இதுவில் அந்த பாகில் போட்டிங்கன்னா இன்னும் அதுவும் கலர் வரும். இயற்கையான கலர் வந்து பீட்ரூட் போட்டோம்னா சூப்பராக நல்லா இருக்குது. பீட்ரூட்டு கூட கேரட் சாறு ஊற்றியும் கொடுத்தா ஆரஞ்சு கலரில் அதுவும் நல்லா இருக்குமா. அதுக்கு மேலே இதுவும்மா துருவல் பாதாம் துருவல் கொஞ்சம் போட்டு மேலே போட்டு கொடுத்து பாருங்கடா. சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு நல்லா இருக்குண்டாம்மா. இதாம்மா அம்மாவோட டிப்ஸ்டாம்மா.